ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஷன் டிஎன். நம்ம வந்து ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாமு ஜென்ரல் ஸ்டடீஸு 6th to 12th வரைக்கும் புக்கில் என்ன டாபிக்ஸ்லாம் சிலபஸில் கவர் ஆகும்னு பார்த்துட்ருக்கோம் கண்டினியூஸாக. அதே போல் இப்போது கொஸ்டின் 200 கொஸ்டின் 100 கொஸ்டின் தமிழ் வந்து முக்கியமாக கேட்குறாங்க. அது எதுலேருந்து முக்கியமாக வருது, அதாவது 80லேருந்து 85 கொஸ்டின் எதுலேருந்து வரும்னா 6th to 12th வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் வந்து குரூப் 2 எக்ஸாம்னு எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு டிகிரி லெவல் எக்ஸாமு. அப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க, கொஞ்சம் நாலேஜ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் 12th வரைக்கும் படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பழைய புக்கும் படிச்சுக்கணும். ஆனால் முக்கியமாக நம்ம இப்போ தான் பிகினராக இருக்கோம் அப்படின்றப்போ 6th to 12th வரைக்கும் படிக்கணும். அது பழைய புக்கு படிக்கலை அப்படின்னு ஸ்ட்ரெஸ்லாம் பண்ணிக்காதீங்க. முதல்ல 6th to 12th வரைக்கும் கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா ஓல்டு புக்ஸ் படிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அங்கே ஜென்ரல் ஸ்டடீஸு புக்கு போட்டுட்ருக்க மாதிரி மொத்தம் தமிழில் நியூ புக்கில் 6th to 12th வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 63 யூனிட்ஸ் மொத்தம் வரும். அப்போ நான் எக்ஸாமுக்கு ஒரு 65 days தான் இருக்குது. டெய்லியும் முடிஞ்சளவு ஒரு யூனிட்டு புக்கில் கவர் பண்ணுற மாதிரி நம்ம லைன் பை லைன் என்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி வந்து நம்ம வந்து டேரெக்டாக போய்க்கலாம், டைம் வேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 6ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் யூனிட் 1 கவர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா என்ன டாபிக் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி இது எல்லாருக்குமே தெரியும். நாட்டுப்பண் எழுதியது யாருன்னா மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். இதை எப்போ அக்செப்ட் பண்ணாங்கன்னா January 24. அப்புறம் 1950 அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. தேசிய கீதமும் தேசிய பாடலும் அப்போ தான் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்புறம் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் போகிற வழியில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நார்மலாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். தமிழ் தாய் வாழ்த்து எழுதுனது யாருன்னா மனோன்மணியம் பே. சுந்தரனார் அவர்கள். அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடத்துக்குள்ளே போய்க்கலாம். பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 இயல் இருக்கும். 6ஆம் வகுப்புன்னு எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி இயல் 1. அதில் என்ன இருக்குன்னா, ஒரு ஸ்டோரி இருக்கும், ஒரு உரைநடை இருக்கும், அப்புறம் வந்து ஒரு கவிதை ஒன்று இருக்கும், அப்புறம் இலக்கணம் ஒன்று கொடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்பத்தமிழ்னு பார்க்கலாம். தமிழ் தேன் இயல் 1 இன்பத்தமிழ். இன்பத்தமிழ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. அதாவது இது எழுதுனது யாருன்னா பாரதிதாசன் அவர்கள். தமிழை அவ்வளோ ரசித்து எழுதியிருக்காங்க. அதாவது தமிழுக்கு அமுது, நிலம், மனம்னு பேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 3 பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி லைன் வரிசைப்படி அவங்கள தமிழை வந்து பேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அன்போட சொல்கிற மாதிரி பாரதிதாசன் அவங்க இமேஜின் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய கவிதையில் தமிழுக்கு அமுதென்று பெயர், நிலம் என்று பெயர், மனம் என்று பெயர், மொத்தம் 3 பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த லைன் வந்து எதெல்லாம் கொஸ்டின் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம், அப்புறம் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், சமூகத்துக்கு தேவையான நீர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்டில் பார்த்திங்கன்னா, தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர், வாழ்கிறதுக்கு தேவையான ஊர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இளமைக்கு தேவையான பால்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து நல்ல புகழ்மிக்க புலவருக்கு ஒரு வேல் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழுங்கிறது. அப்புறம் வந்து அது வந்து தமிழ் வந்து ஒரு உயர்வுக்கு வானு, அப்புறம் வந்து அசதியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தேன் மாதிரி, ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அது வந்து என்னுடைய அறிவுக்கு தோல் மாதிரி, தமிழ் வந்து நம்மளுடைய அறிவுக்கு வந்து தோல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வால்னு சொல்கிறாங்க. இது வந்து கொஸ்டின் எப்படி கேட்கலாம், கவிதைக்கு டேஸ் வால், தமிழ் எங்கள் டேஸ் வைரத்தின் வால் கவிதைக்கு, அந்த மாதிரி கேட்கலாம். அப்படி கேட்டதில்லை, இருப்பினும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் வந்து இப்போ பார்ப்போம், ஃபஸ்ட்லேருந்து ரீட் பண்ணலாம். பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நீர், தமிழுக்கு நிலவென்று பெயர் இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர்னு சொல்கிறாங்க. தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல், தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுழல் தந்த தேன், தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லைன்ஸை வச்சு கேட்கலாம். தமிழுக்கு அமுதென்று பெயர் அப்படின்னு கூறியது யாருன்னு கேட்டோன்னா பாரதிதாசன் அவர்கள். அடுத்தது அதில் சொல்லும் பொருள்னு மீனிங் கொடுத்துருக்காங்க. நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய அப்படின்னு அர்த்தம், விளைவு வளர்ச்சின்னு அர்த்தம், சமூகம் மக்கள் குழு,
அசதி அப்படின்னா சோர்வுன்னு அர்த்தம். இதில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற வேர்டு என்னென்னா விளைவுன்னு அப்படின்னா வளர்ச்சின்னு கொடுத்துருங்க. நம்ம விளைவுன்னா என்ன நினைப்போம், ஒரு இது நடக்க போகிறது தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே வளர்ச்சின்னு கொடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிருவோம். விளைவுனா என்னது, விளைவுனால் வளர்ச்சி ஏற்படுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதோட மீனிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பாட்டை எழுதுனது யாருன்னா, இன்பத்தமிழ் பாட்டை எழுதினது பாரதிதாசன் அவர்கள். பாவேந்தர் என்று போற்றப்படும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அப்படியே படிச்சிடணும், அவங்களுடைய நிக்நேம் சேர்ந்து படிச்சிட்டோம்னா ஈஸியாயிரும். அடுத்தது வந்து அதுக்கப்புறம் இது கேட்டிங்கன்னா பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். இப்போ வந்து அதாவது பாரதியாருடைய பேர் வந்து சுப்பிரமணியன் இருக்கும். இப்போ நம்ம சுப்புரத்தினம் சுப்பிரமணியன் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அப்போ வந்து நம்ம எப்படி படிச்சிடணும், பாரதிதாசனுடைய பேர் என்னென்னா கனக சுப்புரத்தினம்னு இருக்கும். அப்போ வந்து இப்போ திடீர்னு இப்படி ஷார்ட்டாக சுப்புரத்தினம் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம வந்து கனக சுப்புரத்தினம் ஞாபகம் வச்சுருக்கும்போது ஈஸியாக நம்ம பாரதிதாசன் பேர் சுப்புரத்தினம் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் வந்து இவங்க அப்பா அம்மா பேர் கனக சபைன்னு வந்திருக்கும். அதை வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். பாரதிதாசனுடைய அப்பா வந்து கனக சபை. அப்புறம் வந்து பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை வந்து பாரதிதாசன் மாற்றிக்கொள்வாங்க. இது எல்லாருக்கும் தெரிந்தது. அப்புறம் இவங்க வந்து இவங்க எழுதுகிற ஒர்க் ஃபுல்லாக எதை ரிலேட் பண்ணி இருக்கும் அப்படின்னா பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களே பாடுபொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவங்களை பாவேந்தர் பாரதிதாசன் பார்த்தோமா, அதே போல் புரட்சி கவி என்னும் போற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டாக அதிகமாக கேட்குறாங்க. அதாவது இவருடைய கவிதைகள் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு இதுகளை தழுவி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது சரியாக தவிர அந்த கூற்றுலையும் கேட்கலாம், இல்லைன்னா வேறு மாதிரியும் கேட்கலாம். நெக்ஸ்ட் பாடம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு உள்ள கற்பவை கற்ற பின் முன்னாடி எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபோ கொடுத்துருக்காங்க. என்னென்னா தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிர்தமே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். காசி ஆனந்தன் கொடுத்துருக்காங்க. அதாவது உலக வாழ்க்கையை விட ஸ்பிரிச்சுவலாக போவாங்கள்ல, அவங்க காசிக்கு போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை கோர்வையாக கொண்டு வந்து அவங்கள ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி கூவுற மாதிரி, காசிக்கு போகிறவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் இது எழுதுனது காசி ஆனந்தன் ஞாபகம் வரும். அதாவது தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உருவமாக உனக்கும் எனக்கும், அமிர்தமே நீ இல்லைனாலும் என்னால் வாழ முடியாது, இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். அதனால் காசி ஞாபகம் வச்சுக்கோங்க. அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் நெஞ்சும் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இது எழுதினது யார்? காசி ஆனந்தன். இதை லைன்ஸு கொடுத்து இது யார் எழுதியதுன்னு கேட்கலாம். காசி ஆனந்தன் அவர்கள்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க கொடுத்துருக்காங்க. புக் பேக். ஏற்றுத்தாழ்வட்ட டேஸ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும், நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு என்ன ஏற்படும்? வருத்தம் கிடையாது, அசதி ஏற்படும். நிலவு ப்ளஸ் என்று நிலவென்று, தமிழ் ப்ளஸ் எங்கள் தமிழ் லெங்கல்னு வரும். அடுத்தது அமுதென்று, இதை எப்படி பிரிப்போம்? அமுது ப்ளஸ் என்றுன்னு பிரிப்போம். இது வந்து ஆன்சர் ஆ. அப்புறம் செம்பயிர், செம்மை ப்ளஸ் பயிர் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து இது பொறுத்து கொடுத்துருக்காங்க. விளைவுக்கு என்னென்னு நம்ம பார்த்தோம், ஒரு விளைச்சல் வரணும்னா அதுக்கு நீர் தேவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விளைவுக்கு நீர் தமிழ். அதுக்கப்புறம் அறிவுக்கு தேனது ஒரு தோல் மாதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இளமைக்கு என்ன வேணும்? இளமை பருவம் பால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புலவருக்கு அந்த பென்சில் பேனாவை ஒரு வேலாக கன்சிடர் பண்ணிக்கோங்க, சரியா? அது வந்து புலவருக்கு வேல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா இதோட கவிதை முடிஞ்சு அடுத்தது இன்னொரு கவிதை ஒன்று கொடுத்துருக்காங்க. 7:1 தமிழ் கும்மி. இது ஒரு பாட்டு, கும்மி அடிங்க கும்மின்ற மாதிரி ஒரு பாட்டு வருது. அது வந்து தமிழை பெருமையாக அதாவது பெருமையை சொல்கிற மாதிரி தான். அது யார் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இதை எழுதினது யாருன்னா தமிழ் கும்மி. பாவலரேறு பெருஞ்சித்திரனான்னு சொல்லப்படுறவங்க எழுதியிருக்காங்க. இதில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, என் தமிழ் 8 திசைகளும் செந்தமிழ் புகழ் வந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என் தமிழ் இருக்குல்ல பல நூறு ஆண்டு வந்து கண்ட மொழி, அதாவது பெருமையுடைய மொழி. எந்த ஆழிப்பெருக்கு என்ன இன்சிடென்ட் வந்தாலும் என் தமிழ் அழியாது. அதுக்கப்புறம் என் தமிழ் மொழியை நீ கற்றுக்கிட்டனா உங்ககிட்ட இருக்கிற பொய்யை அகற்றி உள்ள தூய்மை, அதாவது உள்ள தூய்மை இதில் கொடுத்துருப்பாங்க மீனிங் பாருங்கள். அது மனத்தில் இருக்கிற அறியாமையை நீக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதாவது தமிழில் நிறைய இன்னும் தரும் பாடல்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழின்னு சொல்கிறாங்க. உயர்ந்த அறத்தை தரும் மொழின்னு சொல்கிறாங்க. இந்த உலகம் சிறந்த வாழ்வுக்கான வழிகளை காட்டும் மொழி.
இப்போ நம்ம வந்து பாடலின் பொருளை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தமிழ் கும்மி அடிக்கும்போது இப்படி படிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு இப்போ நம்ம ரீட் பண்ணும்போது தான் அந்த பாட்டு வந்து நமக்கு புரியும். ஈஸியாகவும் இந்த பாட்டு தான் இது யார் பாடினது அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ வந்து படிக்கலாம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதை ஏறை கும்மி கொட்டுங்கடி நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய் புகட்டும் அறமண்ணும் கிட்டும் இந்த மேதினில் வாழ வழி காட்டியிருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எழுதினது யார்? பாவலரு பெருஞ்சித்தனார் அவர்கள். இதில் வந்து சொல்லும் பொருளும் 2-3 வேர்டு கொடுத்துருக்காங்க. ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடற்கோள். ஆழினா என்னது? கடல்னு அர்த்தம். அப்போ கடல் பெருக்கு ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடற்கோள்னு அர்த்தம். மேதினின்னா எல்லாருக்கும் ஓரளவு தெரியும், உலகம்னு அர்த்தம். ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. ஊழிங்கிற வேர்டு வந்து நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்போ வந்து ஊன்னு போடல, ஸ்மால் ஊ போடல, இது ஸ்மால் ஊன்னு சாரி. இதில் வந்து நெட்டொலி கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஊன்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் நீண்ட அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படியாவது ஒரு விதத்தில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய தப்பு கிடையாது. நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டும் உள்ளத்தின் அறியாமை. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதை எழுதுனது யாருன்னு பார்த்தோம், பாவலரு பெருஞ்சித்தனார் அவர்கள். இது வந்து இந்த 2022 நடந்த குரூப் 4 எக்ஸாமில் இங்கேருந்து இந்த பேஜிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து இவங்களுடைய பேரை வந்து கேட்டிருக்காங்க. பாவலரு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. மாணிக்கம். இவர் பாவலர் என்று அழைக்கப்படுகிறார். அப்புறம் இவங்க எழுதின நூல்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அழகாக இருக்கு பாருங்களேன். பாவலர் அவர்கள் எவ்வளோ அந்த கவிதையுடைய டைட்டிலில் பாருங்களேன், கனிச்சாறு, கொய்யா கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் அப்படின்னு சொல்லிட்டு நூல் இருக்குது இவங்க எழுதுனது. அப்புறம் வந்து இவங்க என்னென்ன இதழ் நடத்துனாங்க அப்படின்னா, இப்போ படிக்கும்போது அப்படியே சேர்த்து படிச்சிருங்க. தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் வாசிக்கும் போதே தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் அப்படின்னு படிக்கும்போது ஈஸியாக ஞாபகம் வரும். இதெல்லாம் இவங்க நடத்திய இதழ்கள். அப்புறம் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னு கேட்பாங்க. அவங்க யாருன்னா நம்ம பாவலர் பெருஞ்சித்தனார் அவர்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு, அதாவது இந்த பாடப்பகுதி, அது வந்து இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. கனிச்சாறு என்னும் நூல் டேஸ் தொகுதிகளாக வெளிவந்ததுன்னு கேட்பாங்க. 8. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு பின்னாடி அங்கே கொடுத்த மாதிரி காசி ஆனந்தனுடைய கவிதை ஒன்று கொடுத்த மாதிரி இங்கேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே போல். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்னென்னா தோண்டின்னு வரும் எல்லா வேர்டும். லாஸ்ட் லைன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதையும் பார்த்துக்கலாம். தோன்றின்றவர் தான் ஒரு ஷார்ட் ஃபார்ம். இதில் வந்து வாணிதாசன் அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்தான் நாள் தேன் தோன்றியது போல் மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்? வாணிதாசன் அவர்கள். நெக்ஸ்ட் இதுக்கு புக் பேக் கொடுத்துருக்காங்க. தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம்னு சொல்லியிருக்காங்க. மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது. என்னது கைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க? உலகம். மேதினி சுருங்கிவிட்டது. செந்தமிழ் செம்மை ப்ளஸ் தமிழ் இ. பொய் அகற்று பொய் ப்ளஸ் அகற்று ஆன்சர். அடுத்தது பாட்டு ப்ளஸ் இருக்கும் பாட்டு இருக்கும். இது வந்து எங்கே இருக்குது? ஆன்சர் 8 ப்ளஸ் திசை 8 திசை ஆன்சர். அடுத்தது வந்து புக் பேக் ஆன்சர். இதில் வந்து ஒரு முக்கியமான ஒன்று கொடுத்துருக்காங்க. பாடல் அடியில் முதல் எழுத்து ஒன்று போல் வந்துச்சுன்னா அது மோனின்னு சொல்லலாம். இரண்டாவது எழுத்து ஒன்று போல் வந்தால் எதுகேன்னு சொல்லுவோம். பாடல் இறுதி எழுத்து ஒன்று போல் வந்தால் ஏவுன்னு சொல்லுவோம். இதை எப்படி ஞாபகம் வைக்கிறதுனா, முதல் எழுத்து ஒன்று போல் வந்தால் மோ. அந்த வேடை பாருங்கள், மூன்னு வந்திருக்கு. ஒரே போல் இருக்குல்ல, ஒரே லைன் சேர்ந்தது தானே. எகர வரிசையில் உகர வரிசை, சாரி அது கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து முதல் எழுத்து ஒன்று போல் இருக்குது, மோ. அப்புறம் வந்து இறுதி எழுத்துன்னு எடுத்திங்கன்னா ஈன்னு வந்திருக்கு. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும், இறுதி எழுத்து இயல்பு சொற்கள். அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து இரண்டாவது வந்து எதுகை. இந்த ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கனாலே இடையில உள்ளது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்ப்போன்னா வளர்தமிழ். இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. பாடப்பகுதிங்கிறதால ஒரே நடைங்கிறதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கும்.
பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம வருத்தப்படக்கூடாது. எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கோ அதில் வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. இப்போ வந்து நம்ம இந்த பாடத்துக்குள்ளே போய்க்கலாம். இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லைன் பை லைன் என்ன இருக்குன்னு பார்ப்போம். மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளில் உண்டு. மனுஷன் பரிணாமம் அடைஞ்சு வந்ததுலேயே ரொம்ப சிறப்பான ஒரு செயல்னா மொழி தானா. ஃபஸ்ட்டு மனுஷன் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருப்பான், சைகை மொழியை தான் யூஸ் பண்ணியிருப்பான். போக போக தான் அந்த சைகை வந்து ஒரு ஒலியாக மாறும், அந்த ஒலி வந்து ஓவியமாக மாறும், அந்த ஓவியம் ஒலியாக மாறும், ஒலி வந்து எழுத்தாக மாறிச்சுன்றது தான் ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ வந்து இதில் இன்னொரு பாயிண்ட்டு, அந்த ரெட் கலரில் கொடுக்குறாங்களா, பிங்க் கலர் ரெட் கலர்ன்றதில் பிங்க் கலரில் கொடுத்துருக்குது வந்து முக்கியமாக அதுதான் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸே. அப்போ வந்து இப்போ பார்க்கலாம். உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இவற்றில் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவமும் எழுத்து வடிவமும் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு மொழி பேச்சு வடிவமும் எழுத்து வடிவமும் இருந்து இன்னமும் அழியாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு மொழி. அந்த மொழியை செம்மொழின்னு சொல்லுவாங்க. அந்த குவாலிஃபிகேஷன் கொண்டது தான் நம்மளுடைய தமிழ் மொழி. அதுக்கப்புறம் அடுத்தது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் தமிழை வந்து பெருமையாக பேசியிருப்பாங்க. அந்த லைன்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தாலே எப்படிலாம் எப்படி யோசிச்சிருக்காங்கன்ற மாதிரி தோணும். இப்போ பாருங்கள், பாரதியார்களுக்கு 14 மொழிகளுக்கு மேற்பட்ட மொழிகள் அவங்களுக்கு தெரியும். அவங்க அவ்வளோ லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாலும் இந்த கற்றுக்கிட்ட மொழியிலே எனக்கு சிறந்த மொழி அப்படியே ஒரு காதிலே தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கிற மொழி என்ன மொழினா தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதான் அந்த லைனு. இப்போ அவங்களுக்கு இந்த கொஸ்டின் எங்கே கேட்டாலும் அவங்களுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா பாரதியாருக்கு நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் எனக்கு பிடிச்ச மொழி என்ன மொழின்னு சொல்கிறாங்க, தமிழ் மொழி. இப்போ அந்த லைனை பாருங்கள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் இன்னொன்றும் கூட சொல்கிறாங்க. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். அதாவது என் தாய்னா என்னது, என் தமிழ் எப்போ பிறந்தாலும் உணர முடியாத அளவுக்கு பழமையான ஒரு தொன்மை வாய்ந்த மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். சாலைகள் தோன்றிய பிறகு தான் சாலை விதிகள், அதாவது சாலைகள்னு ஒன்று வந்த பிறகு தான் விதி அதுக்கெல்லாம் எழுத முடியும். அதுபோல் இலக்கியம் தோன்றிய பிறகு தான் இலக்கண விதி தோன்றி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைச்ச பழமையான இலக்கண நூல் அப்படின்னு சொன்னாலே தொல்காப்பியம் தான் சொல்லுவோம். அதில் அப்புறம் இந்த பாயிண்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாயிண்ட் அதில் அவ்வளோதான் பாயிண்ட்டு. எளிய மொழின்னு கொடுத்துருங்க. இதில் டைட்டிலில் ஒன்றுமே இல்லை பெருசாக. அதில் என்னென்னா தமிழ் பேசவும் எழுதவும் கற்றுக்கிறதுக்கு ஈஸியான மொழின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் எந்த உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. தமிழ் மொழி எழுதும் முறை மிகவும் அந்த பாயிண்டில் அதுக்கு கீழே வாங்க. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் என்ன எழுத்துக்களாக அமைந்துள்ளதுன்னு கேட்பாங்க. வளஞ்சுழி, அதாவது தமிழ் எப்பவுமே ரைட்டு அப்படின்னு ஞாபகிச்சுக்காங்க. நம்ம எப்போவுமே கரெக்டு அப்படின்றப்போ வலதுன்னு ஞாபகிச்சுக்காங்க. வளஞ்சுழி எழுத்துக்கள். அப்போ வந்து தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சுழியாக இருக்கும்போது அதுதானே அதிக எண்ணிக்கையில் இருக்கும். அப்போது வளஞ்சுழி எழுத்துக்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு 5 இது கொடுத்துருக்காங்க. அ, ஏ, ஔ, ஞ. அடுத்தது வந்து இடஞ்சுழி எழுத்துக்கள் ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? டயலை. நான் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோன்னா, ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா பயலை ஞாபகம் வச்சுக்கோங்க. இடஞ்சுழி பயலை அப்படின்ற மாதிரி ஞாபகம். பயலை அப்படிங்கும்போது அதை வந்து டயம் மாற்றிக்காங்க. எப்படியாவது படிச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டாக படிச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஞாபகம் வைக்கிறது ஈஸியாக இருக்கும். எல்லா வேடையுமே நம்ம மெமரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் திரும்ப படிக்கும்போது வந்து நம்ம மெமரியில் வந்து நல்லா ஷேர் போட்டு உட்காந்துக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம், தெரிந்துக்கலாம். இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸுங்க. பார்க்க கொஞ்சம் டஃப்பாக தெரியும், ஆனால் ரொம்ப ஈஸியானது தான். படிச்சிட்டோன்னா ஈஸி தான். இப்போது தொல்காப்பியம்னு நம்ம என்ன சொன்னோம்? பழமையான இலக்கண நூல் சொன்னோம். அப்போ அதில் என்னதை பற்றி இருக்குது? இலக்கண நூல்னால் என்னதை பற்றி இருக்கும்? தமிழை பற்றி தான் இருக்கும். தமிழ் எழுத்துக்களை பற்றி தான் இருக்கும், லாங்குவேஜை பற்றி. அப்போது தமிழ் அப்படின்ற வேர்டு தான் அதில் இருக்க போகுது. அப்போ என்ன? தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே. இந்த நூல் இடம்பெற்றுள்ள நூல்னால் தொல்காப்பியம்னு சொல்ல போகிறோம். அப்புறம் ஒரு கதை எழுதியிருக்காங்க. அதில் ஒரு பிளேஸ் வரும், ஊர்லாம் வரும். அப்போ அது சிலப்பதிகாரன்றது ஒரு கதை தானே. சிலப்பதிகாரம், மணிமேகலை. அப்போது சிலப்பதிகாரம்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு நாடை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் தப்பாக கன்வெர்ட் பண்ண விரும்பலை. இதில் வந்து தமிழ்நாடுன்ற ஒரு வார்த்தை வருது சிலப்பதிகார நூலில். இமிழ்கடல் வேலியே தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினே ஆயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே இருக்குது? சிலப்பதிகாரத்தில், வஞ்சிக்காட்டணத்தில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஞாபகம் வச்சிங்களா அடுத்தது ஈஸியாக நமக்கு ஞாபகம் வந்துடும். தமிழன்ற வேர்டு தேவார நூலில் இருக்குது. எப்படின்னா தமிழன் கண்டாயின்னு இருக்குது. அப்பர் தேவாரம்.
நெக்ஸ்ட்டு சீர்மை மொழி. இதுவும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை, பட் தெரிஞ்சுக்குவோம். சீர்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒழுங்குமுறையை குறிக்குதான். அதுக்கப்புறம் உயர்திணை அக்ரிணை என இரு திணைகளை அறிவோம். உயர்திணை எதிர்ச்சொல் தாழ்வினை என அமைய வேண்டும். அதாவது உயர்திணை அக்கறைன்னு நம்ம எழுதுகிறோம், ஆனால் நம்ம என்ன பண்ணோம், உயர்திணை எது தாழ்வினை உயர்வு தாழ்வுன்னு தானே எழுதணும். ஆனால் ஏன் நம்ம அக்கறைனே எழுதுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏன்னா நம்ம தமிழ் வந்து எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பாருங்களேன். அதை அப்படியே சொல்கிறத விட்டுட்டு தாழ்வுன்னு சொல்லாமல் அதை வந்து வேற ஒரு வார்த்தையில் அழகாக சொல்லியிருக்காங்க. அதாவது அக்ரிணை அல் ப்ளஸ் திணை, உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்கிறாங்களாம் அக்ரிணையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகற்காய் கசப்பு சுவை உடையது, அதனை கசப்பு காயின்னு சொல்லாமல் ஏன் நம்ம பாகற்காயின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய், இனிப்பு சுவை அல்லாத காய் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதுதான் அது பாருங்க, கசப்பு காயின்னு சொல்லாமல் பாகற்காயின்னு. இன்ட்ரெஸ்டிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பார்க்க பேஜில் நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி இருக்கும். நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சிட்டோம்னு நினச்சிக்கிங்களேன், அதை விட ஈஸி எதுவுமே இல்லை. முயற்சி பண்ணால் எல்லாமே ஈஸி தான். ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த ஒரு பிக்சர் பார்க்குறீங்களே, இந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 7 வார்த்தை கொடுத்துருக்காங்க. எத்தனை? 7. 7 ரெயின்போ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு செடியோட பூவினுடைய 7 நிலைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர்வி, செம்மல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை நிலைகள்னு கேட்டாங்கன்னா 7 நிலைகள். இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. சம்டைம்ஸு 5வது நிலைன்னு கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப ஈஸி. பார்க்க தான் பேஜில் நிறைய கொடுத்து வளவளன்னு கொடுத்த மாதிரி இருக்குது. இப்போ ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். தமிழில் இலக்கண நூல்னு நம்ம என்னென்னு சொல்லுவோம், இப்போ தான் படித்தோம். தொல்காப்பியம், அதோட சேர்த்து நன்னூல் ஒரு இலக்கண நூல். இது என்னது? 2 இலக்கண நூல்கள். அப்புறம் வந்து சங்க இலக்கிய நூல்கள் நம்ம என்ன சொல்லுவோம், 8 தொகை 10 பாட்டு நூல்கள் சங்க இலக்கிய நூல்கள். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அறநூல்கள்னால் என்னது? நல்ல அறிவுரை குரல் மாதிரி ஒரு நூல்கள் என்னது? திருக்குறள், நாலடியார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காப்பிய நூல்கள் நம்ம எதுன்னு சொல்லுவோம், சிலப்பதிகாரம், மணிமேகலை தான் காப்பிய கதைகளுக்கு அந்த காப்பிய நூல்கள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதோட இந்த பாயிண்ட் முடிஞ்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் என்னென்னா ஒரு எழுத்து எடுத்திங்கன்னா அது பல மீனிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு எழுத்து ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு, ஒரு சொல் பல பொருள் குறித்து வருவதும் உண்டு. அது மாதிரி ஒரே ஒரு வேர்டு மட்டும் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ப்ளனேஷனுக்கு. என்னென்னு பாருங்கள். மான்ற ஒரு சொல்லி என்ன மீனிங்லாம் தருதுன்னு சொல்லியிருக்காங்க. மாமரம், அப்படின்னா விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளத்தல், அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நேரத்துக்கு ஒரு 5 முறை ரீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு நினச்சிங்களேன், ரிவிஷன் போடும்போது ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வளர்மொழி. தமிழை வந்து மொத்தம் முத்தமிழ்னு சொல்லுவோம், அதாவது இயல், இசை, நாடகம்னு சொல்லுவோம். இதில் என்ன பாயிண்ட்னு பார்த்தோமா, ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். ஏட்தமிழ் அப்படின்னா எண்ணம், ஏல் வந்து எண்ணம்னு போட்டுனே வச்சுக்கோங்க. இசை, நம்ம மியூசிக் கேட்கும்போது நம்ம உள்ளத்தில் வந்து சந்தோஷம் வரும்ல, அப்போ இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது என்ன பார்த்தீங்கன்னா நாடகத்தமிழ். நாடகம் என்னது? ஆக்ட் பண்ணுவோம், உணர்வு, அதாவது ஃபீல் பண்ணி நம்ம ஆக்ட் பண்ணால் தான் உணர்வில் கலந்து வாழ்வில் நிறைகுறைகளை சுட்டி காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதில் என்னதுன்னா கவிதை வடிவங்கள் என்னென்னு பார்க்கலாம். செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா, இதெல்லாம் கவிதை வடிவங்கள். உரைநடை அப்படின்னு எடுத்தனாலே பக்கமாக இருக்கிறது தான் நம்ம உரைநடைன்னு சொல்லுவோம். பேஜஸ் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறது. கட்டுரை, புதினம், சிறுகதை, ஓகேவா, இதெல்லாம் உரைநடை வடிவங்கள். அதுக்கப்புறம் வந்து தெரிந்து கொள்வோன்னு போட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். தாவர இலை பெயர்கள்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம படிக்கும் போது எப்படி படிக்கணும், தனித்தனியாக படிக்கக்கூடாது. நம்ம இப்போது இலைன்னு சொல்லியிருக்காங்க. என்னதெல்லாம் இலை? ஆலை இலை, அரச இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை, இப்படியே படிச்சிடணும். அப்புறம் கீரை, அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, இப்படியே படிச்சிடணும். அருகு புல், கோரப்புல், நெல் தாள், வரகுத்தாள் அப்படின்னு படிக்கணும். மல்லித்தலை, சப்பாத்தி கள்ளி மடல், தாளை மடல், கரும்பு தோகை, நாணல் தோகை, பனை ஓலை, தென்னை ஓலை. இந்த இது அடிக்கடி கேட்குறாங்க. கமுகு அப்படின்னா என்னதுன்னா கூந்தல், பாக்கு, கூந்தல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் போமா. இதெல்லாம் எல்லாத்தையும் தெரிஞ்சது. புதுமையாக வளர்ந்து வர இந்த வேர்டு இருக்குல்ல, தமிழ் வார்த்தைகள். இணையம்னா இன்டர்நெட்டு, முகநூல்னா ஃபேஸ்புக்கு, புலனா வாட்ஸ்அப்பு, இதுவும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இது ஆல்ரெடி நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ் எண்கள், இது வந்து நிறைய பேர் நிறைய ஷார்ட்கட் சொல்கிறாங்க. ஏதாவது தெரிஞ்சால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது என்னென்னா நான் சும்மா அப்படியே படித்தே தான் வச்சுருக்கோம்.
கேவு நேசரு சாய கூ கேன் அப்படின்னு படித்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது அடுத்தது 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ இவ்வளோ இது கொடுத்துருக்காங்க, இதை என்னால் படிக்கிறது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குன்னா அதை ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க. அதாவது வேளாண்மை அப்படிங்கிறது கலித்தொகையே திருக்குறள்லேயும் இருக்குது. உழவர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நற்றிணை. பாம்பு அப்படிங்கிற வேர்டு குறுந்தொகையில் இருக்குது. வெள்ளம்னா 10 முதலைனா குறுந்தொகை, கோடைனா அகநானூறு, உலகம்னா தொல்காப்பியத்தில் இருக்குது. அடுத்தது வந்து மருந்துன்ற வேர்டு அகநானூர்லேயும் இருக்குது, திருக்குறள்லேயும் இருக்குது. ஊர் அப்படின்றது தொல்காப்பியத்தில் இருக்குது. அன்பு அப்படின்னா தொல்காப்பியம். உயிர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வேர்டு தொல்காப்பியத்துலேயும் திருக்குறள்லேயும் இருக்குது. அன்புன்ற வேர்டு தொல்காப்பியத்துலேயும் திருக்குறள்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு மகிழ்ச்சின்ற வேர்டு தொல்காப்பியத்துலேயும் திருக்குறள்லேயும் இருக்குது. மேனுங்கிறது குறுந்தொகையில் இருக்குது. புகழ்ன்ற வேர்டு தொல்காப்பியத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அரசுங்கிறது திருக்குறள் இருக்குது. செய்யினா குறுந்தொகை. இப்போ வந்து இப்படி வரிசையாக வந்துகிட்டே இருக்குது. இப்போ ரீட் பண்ணும்போது உங்களுக்கு புரியலை, என்னென்னா இப்படி ரீட் பண்ணிட்டே போகிறாங்கன்னு ஒரு சலிப்பு வருது. இப்போ ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் என்னென்ன எதில் வருதுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அலட்டானா ரிவைஸ் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ குறுந்தொகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தனித்தனியாக பார்த்துடலாம். குறுந்தொகையில் என்னென்ன வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா பாம்பு, முதலை, மீன், செய்யின்ற வார்த்தை, இதெல்லாம் ஒரு மாதிரி அனிமல்ஸோட பேர் வருது பாருங்கள். இதெல்லாம் எங்கே குறுந்தொகை அப்படின்னு ஞாபகம். எனது குறும்புக்கார சிறுவனுக்கு இதெல்லாம் இந்த பொம்மைலாம் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி எப்படியாவது ஞாபகம். குறுந்தொகையில் பாம்பு, முதலை, மீன், செய் அப்படின்ற 4 வார்த்தைகள் இருக்குது. அப்புறம் பெரும் பானாற்று படையில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னது பார். பெரிய பானை, அதை நிறைய சாப்பிடுவார்ல அவனை பார் அப்படின்னு ஞாபகம். பெரும்பானாற்று படையில் என்ன வார்த்தை, பாருன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 10 பேர் வெள்ளமாக வராங்க, அது வந்து 10. அப்புறம் வந்து கலித்தொகை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா வேளாண்மை. இது வேளாண்மை செய்கிறவங்களுக்கு விவசாயம் பண்ணுறது கலிக்காலம் அப்படின்னு எப்படியாவது வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நற்றிணை அப்படின்னா உழவர் அப்படின்ற வார்த்தை நற்றிணை நூலில் இருக்குது. திருக்குறளில் ஒரு கொஞ்சம் அதிகமான வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்ப்போமா, வேளாண்மை, மருந்து, அன்பு, உயிர், மகிழ்ச்சி, அரசு, இதெல்லாம் திருக்குறளில். திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன். வேளாண்மை, மருந்து, அன்பு, உயிர், மகிழ்ச்சி, அரசு, இந்த வார்த்தைகள்லாம் திருக்குறளில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தொல்காப்பியத்தில் பார்த்திங்கன்னா என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா முடி, ஒளி, செல், புகழ், மகிழ்ச்சி, ஊர், உயிர், அன்பு, உலகம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அகநானூரில் பார்த்திங்கன்னா மருந்து, கோடை, இந்த 2 வார்த்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி தனியாக எழுதி வச்சு படிச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு எக்ஸஸாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டை நீங்கள் மூவியில் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். அறிவுமதி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், 8 திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்த்த உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழ் அள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இருக்குது. இது எழுதுனது யாருன்னா அறிவுமதி அவர்கள். நெக்ஸ்ட்டு புக் பேக் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. தொன்மை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், தொன்மைன்னு என்னதுன்னு பார்த்தோம், பழமை. நெக்ஸ்ட்டு வந்து இடப்புறம் அப்படின்றத வந்து பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. இடது ப்ளஸ் புறம், இது வந்து இடது ப்ளஸ் புறம் கொடுக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து இதில் இருக்கிறதுக்கு பார்த்தோன்னா இடம் ப்ளஸ் புறம். நெக்ஸ்ட் வந்து சீரிழமை, சீர் ப்ளஸ் இளமை. புக்கில் ஆன்சர் வேறு கொடுத்துருக்காங்க, இங்கே பிடிஎஃப்பில் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் ஏதாவது தெரிஞ்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சீர் ப்ளஸ் இளமைன்னு சொல்லிட்டு புக்கில் இருக்குது. இது பிடிஎஃப்பில் எக்ஸஸாக வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க சீருன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து சிலம்பு ப்ளஸ் அதிகாரம், சிலப்பதிகாரம் ஆன்சர். அடுத்தது இப்போ கணினி ப்ளஸ் தமிழ் இத்து வரும், கணினி தமிழ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம இப்போவே படித்தோம்ல பாரதியாருக்கு, அவர் கற்றுக்கிட்ட மொழியிலேயே
தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்குமே நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யார்? பாரதியார் அவர்கள். நெக்ஸ்ட்டு வந்து மா எனும் சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க. மானா மாமரம், விலங்குன்னு பார்த்தோம்ல. ஆன்சர் இ, விலங்கு. நாம் சிந்தித்ததை அடுத்த இது பாருங்கள், கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி தான். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும், எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லலைன்னு சொல்லலாம். இது வந்து எக்ஸஸாக கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கேட்பாங்களான்னு தெரில. நெக்ஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு பாடம் பார்க்கலாம். கனவு பழித்ததுன்னு ஒரு கடிதம். இதில் அப்படியே மோஸ்ட்லி இதில் ஒன்றுமே இல்லை. இதில் ஒரு சில சென்டென்ஸ் கொடுத்து எழுதியது யாருன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்ப்போம். இப்போ டைரெக்டாக பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த வருது பாயிண்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த பேஜஸ்லேயும் அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. தொல்காப்பியர் தனது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார். இதை பார்த்துக்கோங்க. இப்படி கேட்டாலும் தொல்காப்பியம் எழுதணும். அதாவது நிலம், நீர், காற்று, விசும்பு, அதாவது ஆகாயம்னு ஐந்தும் கலந்ததை பற்றி சொல்கிறது என்ன தொல்காப்பியம்னு சொல்லலாம். அல்லாட்டா ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியும் கூறிய நூல் எதுன்னு சொன்னாலும் தொல்காப்பியம்னு சொல்லணும். அடுத்தது இந்த பாயிண்ட்டும் அடிக்கடி கேட்குறாங்க. இதில் இந்த கொடுத்து தவறானதை கேட்கலாம், அல்லனா சரியானதை கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லலாம். பாருங்கள். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். பழந்தமிழ் அதை பற்றி எழுதின பழந்தமிழ் இலக்கியங்கள் என்னென்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 நூல் இருக்குது. இந்த 5 நூலையும் மக்கப் பண்ணிக்கோங்க, நல்லது தான். முல்லைப்பாட்டு, பரிப்பாடல், திருக்குறள், திருப்பாவை, கார் நாற்பது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. இது நாங்கள் எப்படி ஞாபகம் வச்சுருக்கோன்னா, பரினா குதிரைன்னு சொல்லுவோம், காரு 2 வண்டியை ஞாபகம் வச்சுக்கோங்க, வண்டி மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. திருக்குறள், திருப்பாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது முல்லைப்பாட்டு, அது தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பாயிண்ட் இருக்குன்னு பாருங்கள். அடுத்த பாயிண்ட்டு, திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாருன்னு ஒரு பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க. பாட்டியார் ஔவையார் அவர்கள். ஆழ அமுக்கி முகத்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் ஆளின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்ப்போமா. இதில் வந்து ரொம்ப வளவலன்னு கொடுத்த மாதிரி இருக்கும், ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். 10 நூலில் என்ன 10 சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு ஊசியோட விலை 10 ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு ஊசியோட விலை 10 ரூபா. அப்போ இப்போ பாயிண்ட்டுக்குள்ளே போனால் உங்களுக்கு புரிஞ்சிடும். போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெந்நீரை ஊசியால் தச்சு செய்தியை சொன்னிச்சுன்னா அது 10 ஊசியோட விலை எத்தனை? 10 ரூபா தான். ஊசியை பற்றி சொல்லியிருக்க அந்த இது அது வந்து 10 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, அதே இது இங்கே வார்த்தையும் பார்த்துக்கணும். நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்த வடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளு ஊசி 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி. இதில் ஷார்ட்கட் என்னென்னா நரம்பு நற்றினை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பாருங்கள். கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர், நரம்பு நற்றினை அப்படின்னு ஷார்ட்கட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோண்ட செய்ய முடியும் என்று கூறிய அறிவியல் அறிஞர் கலீலியோ. அவங்களுக்கு முன்னாடியே நம்மால் ஒருத்தர் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்களாம். இக்கருத்தை திருவள்ளுவம் மாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடல் பார்ப்போம் என்னென்னு. தினையளவு போதா சிறுபுல் நீரில் நீண்ட பனையளவு காட்டும். சின்ன புல்லில் இருக்கிற அந்த துளி இருக்குல்ல, ஒரு சுழி நீர் பனையே ஃபுல்லத்தையும் காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் சும்மா தெரிந்து கொள்வோன்னு போட்டிருக்காங்க, இதை தெரிஞ்சுக்காங்க. மேனாள் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மேதகு டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கை சிவன். நம்ம புக் பேக் ஆன்சரு இது கொடுக்கல, லாஸ்ட்டில் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஸ்டார்டிங் தான், இப்போ தான் இலக்கணம் பார்ப்போம். இலக்கணம்லாம் ரொம்ப டஃப்லாம் கிடையாது, புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. தமிழ் மொழியின் இலக்கணம் 5 விரல்கள் இருக்குல்ல ஒரு கைக்கு, அது மாதிரி இலக்கணம் மொத்தம் 5 வகைப்படுமா. தமிழ் மொழியின் இலக்கணம் வகைகள் 5. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு சொல்லுவோம். எத்தனை? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு படிங்க, அப்போ தான் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இப்போ எழுத்துன்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ வந்து 5 வகை டயக்ராம் மாதிரி, இல்லைனா நோட்ஸ் எடுத்திங்கன்னா டயக்ராம் மாதிரி போட்டுக்கோங்க, இல்லைனா அப்படியே புரிஞ்சுக்கோங்க. இப்போ எழுத்து எடுத்துட்டிங்கன்னா எழுத்து இலக்கணம், அதில் பார்த்திங்கன்னா எழுத்து ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து. அதாவது நம்ம சொல்ல எழுதுறது, அல்லாட்டனா
எழுத்தாகவே எழுதுறது, வரி வடிவமான எழுதுகிற அந்த இதை தான் நம்ம வரி வடிவம்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம எழுத்துன்னு சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எழுத்தை 2 டைப்ஸ் வரும், உயிரெழுத்து மெய்யெழுத்து. இப்போ உயிரெழுத்துக்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, உயிருக்கு முதன்மையானது டேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா காற்று. உயிருக்கு தேவையானது காற்று. இந்த காற்று வந்து என்னது, அதாவது வாயை திறக்கிறது, உதடுகள் விரித்தல், உதடுகளை குவித்தல், அந்த மாதிரி அந்த காற்றால் தான் நம்மளுடைய வார்த்தைகள் வருதுன்னு சொல்கிறாங்க. அதான் உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் பிறகுன்னு சொல்கிறாங்க. ஏலேருந்து அவ்வரை உள்ள 12 உயிரெழுத்துக்கள். அதில் எத்தனை நெடில் எத்தனை குறில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 5 குறில் இருக்குது. நெடில் எழுத்துக்கள் நிறையா இருக்குது. 7 எழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கிறது, அது நெடில். அப்புறம் இது எல்லாமே தெரியும். ஆ இ உ ஏ ஓ 5ம் குறி ஒலிக்கிறது. ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இதெல்லாம் 7ம் நீண்டு ஒலிக்கிறது. இப்போது குறியாதான் சொன்னேன்ல, குறி ஒலிக்கிற எழுத்து குறில் எழுத்து 5, நீண்டு ஒலிக்கிற நெடில் எழுத்துக்கள் மொத்தம் 7. அடுத்தது ஒவ்வொரு எழுத்தும் உச்சரிக்க அப்படின்னா அதுக்கு ஒரு கால அளவு இருக்கும். அந்த கால அளவை வச்சு தான் நம்ம குறில் நெடிலும் பிரிக்கிறோன்னு சொல்கிறாங்க. இதுலேயும் இப்படியே கேட்பாங்க. டேஸ் என்பது இங்கு மாத்திரை கால அளவை குறிக்கும்னு சொல்லியிருப்பாங்க. மாத்திரை, ஒரு மாத்திரை என்பது இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப கேட்பாங்க, சில நேரம் சம்டைம்ஸ் கேட்கலாம். ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு என்னென்னா மாத்திரைன்னு சொல்லலாம். குறில் எழுத்துக்கு ஒலிக்க கால அளவு மாத்திரை 1. நெடில் கொஞ்சம் நீண்டு நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரைன்னு பார்த்தாச்சு. அடுத்தது மெய் எழுத்துன்னு பார்க்கலாம். மெய் அப்படின்னு சொன்னானே உடம்பு அப்படின்னு தான் பொருள்னு சொல்கிறாங்க. அதாவது மெய்யெழுத்தை ஒலிக்கிறதுக்கு உடல் இயக்கம் ரொம்ப முக்கியமாக, அதனால் மெய்யினா உடம்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18. இதை வந்து 3ஆக பிரிச்சிருக்காங்க, வல்லினம் மெல்லினம் இடையினம். அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெல்லினம் வந்து மூக்கிலேருந்து வருமே, ஞங்க ஞமன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இடையின எழுத்துக்கள் ஏரளவலலை. வல்லினம்னா கசட தபர எழுத்துக்கள், கசட தபர. அதுக்கு மேலே மெய்யெழுத்துனா புள்ளி வச்சு வரும், ஒற்று. அப்புறம் வந்து மெய்யெழுத்துனுடைய ஒலிக்கும் கால அளவு வந்து அரை மாத்திரை. ஆயுத எழுத்துக்கும் மெய்யெழுத்துக்கும் அரை மாத்திரை வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இப்போ இப்படி கேட்பாங்க, வல்லின எழுத்துக்களில் வன்மையாக ஒலிக்கிற எழுத்துக்கள்னு கேட்கலாம். இதில் கொடுத்து வன்மையாக ஒலிக்கிற எழுத்துக்களில் தவறானதுன்னு கேட்கலாம். அந்த மாதிரி எப்படியாவது கேட்கலாம். அதனால் இந்த பாயிண்ட்ஸும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்காங்க. அதாவது இக்கிஞ்சி இட்டு திப்பு வந்து வன்மையாக ஒலிக்கிறதுன்னு போட்டிருக்காங்க. அடுத்த 6 எழுத்துக்கள் மென்மையாக ஒலிக்கிறது. ஞெமன எழலவளல ஆகிய 6ம் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் 2ற்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எப்படி கேட்கலாம்? வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் 2ற்கும் இடைப்பட்டு ஒலிப்பவை எதுன்னு கேட்கலாம். இடையின எழுத்துக்கள். நெக்ஸ்ட்டு பார்த்துங்கன்னா உயிர்மெய் எழுத்து. மொத்தம் உயிர்மெய் எழுத்துக்கள் 216. இது எப்படி ஞாபகம் வைக்கிறதுனா, உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் பெருக்குனிங்கன்னா 216 எழுத்துக்கள் கிடைக்கும். நமக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் பெருக்கி போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் எடுத்திங்கன்னா அது 2 டைப்ஸ் இருக்குது. உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர்நெல் நெடில், அதாவது மெய்யெழுத்து இருக்கா அது கூட குறில் எழுத்து சேர்ந்துச்சுன்னா அது வந்து உயிர்மெய் குறில்னு சொல்கிறாங்க. நெடில் எழுத்து சேர்ந்தால் அது வந்து உயிர்மெய் நெடில்னு சொல்கிறாங்க. இது வந்து அடுத்தது ஆயுத எழுத்துன்னு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு தனி எழுத்து தான், ஒரு தனி எழுத்து வடிவம் தான். அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று இருக்குது, அதுதான் ஆயுத எழுத்தாக்கு. இது வந்து ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அப்படின்னு சொன்னால அரை மாத்திரை. மெய் எழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை தான் வரும். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து கற்பவை கற்றபின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். கபிலர்ன்ற வார்த்தை எத்தனை எழுத்துன்னு, எத்தனை மாத்திரைன்னு 3 மாத்திரை. இதை அங்கே படித்ததில் வச்சு அதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அதாவது பார்த்தோம்ல, உயிரெழுத்துனா 1 மாத்திரை, நெடில் எழுத்து வந்துச்சுன்னா 1 மாத்திரை 2 மாத்திரை, ஆயுத எழுத்துக்கும் மெய்யெழுத்துக்கும் அரை மாத்திரைன்னு பார்த்தோம்ல, அதை வச்சு கம்பேர் பண்ணி அப்படியே போட்டுக்கணும். கேன் வரும்போது அது வந்து உயிரெழுத்தாக வருது பாருங்கள், இக்கு ப்ளஸ் ஏ கே. அப்போ வந்து உயிருக்கு எத்தனை மாத்திரை? 1 மாத்திரை. இப்போ வந்து ஆணு உச்சரிப்பில் முடிஞ்சிச்சு அப்படின்னா தான் அது 2 மாத்திரை நெடில். இப்போ பி. அப்போ வந்து இது என்ன வார்த்தை பின்னாடி வருது? ஈன்றது ஸ்மால் ஈ வருது. அப்போ இது வந்து குறிலுக்கு எத்தனை மாத்திரை வரும்? 1 மாத்திரை. அப்போ 1 மாத்திரை போட்டுருக்காங்க. லேன்றது என்னது? இல்லை
பிரித்து எழுதுன்னு தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம். ல அப்படின்றப்போ அது வந்து குறில் எழுத்து அப்படின்றப்போ ஒரு மாத்திரை, இருங்கிறது அரை மாத்திரை, அதாவது மெய் எழுத்து. கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அதாவது ஒழிச்சு பார்க்கும்போதே இப்போ நம்ம இதில் பார்த்தோமே, எனக்கு வெயிட் பண்ணுங்கள், சாரி, இதில் இதாக இருக்குல்ல, இதுதான் முக்கியம், வேறு ஒன்றுமே இல்லை. குறில் எழுத்துக்கள் இருக்குல்ல, அ, இ, உ, ஏ, ஓ, இந்த உச்சரிப்பில் வர்றதெல்லாம் ஒரு மாத்திரை. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ அப்படின்னு வர்றது 2 மாத்திரை. இனிமேல் இதில் புக் பேக் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. இது வேணால் தெரிஞ்சு வச்சுக்கோங்களா. பழமொழி சுத்தம் சோறு போடும். பழமொழியின் சிறப்பு சுருங்க சொல்வது. பழமொழினா என்னது, ஷார்ட்டாக சொல்லுவோம்ல, அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வேறு எதுவும் இல்லை. புக் பேக் பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன இருக்குன்னு லாஸ்ட்டாக வந்துட்டோம். கலை சொற்கள் கொடுத்துருக்காங்க. இதை ஏதாவது ஒன்று கேட்குறாங்க, புக்கில் இருந்தோ இல்லைன்னா எக்ஸஸாக கூட கேட்குறாங்க. இதில் வந்து வலஞ்சொலி அப்படின்னு எடுத்துனாங்களே கிளாக் வைஸ், இடஞ்சொலி அப்படின்னீங்க ஆன்டி கிளாக் வைஸ். இணையம் அப்படின்னா இன்டர்நெட், நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல நெட்டு, அது வந்து இன்டர்நெட் இணையம்னு சொல்லுவோம். அடுத்தது தேடு பொருள், அதில் ஒரு வார்த்தையை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். தேடுறது சர்ச் பண்ணுறோன்னு சொல்லுவோம்ல, தேடு பொறி, இன்ஜினு பொறியாளர்கள், சர்ச் இன்ஜின் அப்படின்னு வச்சுக்கோங்க. முகநூல்னா முகம், புக்கு, ஃபேஸ்புக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப். அப்புறம் வந்து குரல் தேடுதல்னு பார்த்தீங்கன்னா குரல், வாய்ஸு, சர்ச் தேடுறது, வாய்ஸ் சர்ச். தொடுதிரை தொடுறது, டச் ஸ்க்ரீன். செயலி அப்படின்னா ஆப்புன்னு சொல்லுவோம். மின்னஞ்சல்னா இமெயில். ஓகே, இதோட ஒரு யூனிட் நம்ம கவர் பண்ணிட்டோம். இதே போல் இயல் 2 வந்து அடுத்த நாள் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு யூனிட்டை கவர் பண்ணிடுவோம். ஏன்னா 65 டேஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே எப்படியாவது ஃபுல்லும் முடிச்சிடணும். லாஸ்ட் வரைக்கும் படிக்கிறோன்னு நினைக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி முடிக்க முயற்சி பண்ணுவோம். நான் நடத்துகிறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரிய மாட்டேக்கு. லைக்ஸுக்கு ஆசைப்பட்டுலாம் நான் சொல்லலை, சீரியஸாக சொல்கிறேன். எனக்கு எடுக்கிறது உங்களுக்கு ஒரு பிரோஜனமாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதனால் ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்க, அதை வச்சு நான் புரிஞ்சுக்குவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.